ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி நோட்ஸ். அதியஸ் அமிகோ. இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர்ஸ் தான். அவங்களோட ஸ்டோரி தான். பிரியன் பிரின்ஸ். பிரியன் ஒரு மிடில் ஏஜ்டு மேன். அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவையாக இருக்குது. அவரோட வாழ்க்கை ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டி, பெயின் அதை மாதிரி போகுது. ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் பிரின்ஸுன்னு ஒரு ஸ்டைலிஷ் சில்லான ஒரு ஆளை மீட் பண்ணுறாரு. பிரின்ஸும் ரொம்ப ஜோலி, ரிச்சு, லைஃப்பை லைட்டாக எடுக்கிற அந்த மாதிரி ஒரு டைப்பு. ரெண்டு பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட், ஆனால் ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ணாங்க. பேசாமல் ஒரு ஜேர்னிக்கு சேர்ந்து போவோம்னு டிசைட் பண்ணாங்க. எதுக்கும் பிளான் இல்லை, எதுக்கும் டெஸ்டினேஷன் இல்லை, ஜஸ்ட் ஒரு எஸ்கேப். ஜேர்னியில் அவங்க நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணாங்க. சிரிப்பு மூமெண்ட்ஸ் வருது, எல்லாம் வெளில வருது, எல்லாம் பேச தொடங்குறாங்க. ரெண்டு பேரும் அவங்க பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸை ஷேர் பண்ணாங்க. பிரியனோட கஷ்டங்கள் எல்லாம் பிரின்ஸுக்கு புரிஞ்சிச்சு. பிரின்ஸோட தனிமையான வாழ்க்கையெல்லாம் பிரியனுக்கும் தெரிஞ்சிருச்சு. இது ஒரு ட்ராவல் ஸ்டோரி இல்லை, ஒரு இமோஷனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க உறவு ஸ்டோரி ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுது. ஒருவரோட ப்ரெசன்ஸ் வேற ஒருத்தனோட வாழ்க்கையை மாற்றிடுச்சு. கடைசியில் பிரின்ஸ் பிரியனுக்கு ஹெல்ப் பண்ணி அம்மாவுக்கான ஹாஸ்பிட்டல் செலவுகள்லாம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, உண்மையான நண்பன் யார் என்று சொல்ல முடியாது. கதை மாறி வரும். ஃப்ரெண்ட்ஷிப், ஹீலிங், அண்டர்ஸ்டாண்டிங், எவ்ரி திங் பேக்ட் இன் ஒன் ஜூன். மஸ்ட் வேஸ் ஃபீலிங் வைஸ் பார்மேன்.